நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சிம்புவோட நடிப்புல செக்கச்சிவந்த வானம் என்ற ஒரு திரைப்படம் வெளியானது. இந்த படத்துல சிம்புவுக்கு ரொம்ப அழுத்தமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இவருடைய நடிப்பும் ரொம்பவே நேர்மையாக இருந்துச்சு. அதனால சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த படத்தின் இறுதியில சிம்பு கொல்லப்படுவார், அதுவும் விஜய் சேதுபதி கையால. அதனால ரசிகர்கள் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. சரி, சிம்புவோட அடுத்த படம் என்னவாக இருக்கும் என்பதை அப்பவே எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செக்கச்சிவந்த வானம் படத்திலேயே என்னுடைய அடுத்த படம் என்ன என்பதை ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருந்தாரு நம்ம சிம்பு அவர்கள். வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிப்பதாக சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த திரைப்படம் திரையும் வந்துச்சுங்க. ஆனா ரசிகர்கள் எல்லாருக்குமே அது மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்தது. ஏன்னா அந்த திரைப்படத்துல சிம்புவுக்கு அந்த அளவுக்கு அழுத்தமான கதாபாத்திரம் கொடுக்கப்படல. அவருடைய நடிப்பும் கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லவே இல்லை. இதனால சிம்பு ரசிகர்கள் லைட்டா கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தின் கலெக்ஷன் கூட அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி கிடையாது. பாக்ஸ் ஆபீஸ் நிலவரமும் ரொம்ப மோசமாவே இருந்துச்சு. இதனால சிம்புவோட ரசிகர்கள் எல்லாமே செம கடுப்பாயிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, தற்போது சிம்புவுடைய ஒரு புகைப்படம் வெளியாயிருக்கு. அதை பார்த்த எல்லாருமே உண்மையிலே சிம்பு தான் இதுவா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா சிம்புவுக்கு பயங்கரமா தொப்பா வந்திருக்கு. அதனாலதான் தற்போது முன்ன மாதிரி அவரால் நடனம் ஆட முடியல அப்படின்னு பல பேர் தற்போது இந்த புகைப்படத்தை பார்த்து சொல்லி இருக்காங்க. இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலா பரவி இருக்கு. கண்டிப்பா இந்த புகைப்படத்தை பார்த்தா நீங்களும் இதே வார்த்தையை சொல்லுவீங்க, உண்மையிலே இது சிம்புவா, அப்படி இல்லைன்னா இது மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இது மார்பிங் எல்லாம் கிடையாதுங்க, இது உண்மையிலே சிம்பு தான். உண்மையிலே அவருடைய உடல் எடை கொஞ்சம் அதிகரித்திருக்கு அப்படின்றதாங்க உண்மையான விஷயம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.